இவ்வளவு நாளும் இலங்கை மக்கள் வந்து இந்த ஷாப்பிங் பைகளை வந்து இலவசமாக எல்லா கடைகள்லையுமே வந்து பெறக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஏதாவது ஒரு சாமான் வாங்கினா அந்த கடைக்காரர் இலவசமாக எங்களுக்கு ஒரு ஷாப்பிங் பேக் வந்து தருவார். நவம்பர் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டில் இருந்து இந்த நடைமுறை வந்து மாற்றியமைக்கப்பட்டிருக்குது. இலங்கையின் புதிய அரசாங்கம் வந்து இந்த நடைமுறையை வந்து அமல்படுத்தி இருக்குது. இனிவரும் நாட்களில் வந்து எந்த கடைகள்லையுமே வந்து ஷாப்பிங் பேக்கை இலவசமாக வழங்க முடியாது. அதுக்காக பணம் அறவிட வேண்டும். இலங்கையில் இந்த பிளாஸ்டிக் பைகளின் பாவனையை குறைக்கும் முகமாகத்தான் இந்த நடைமுறையை வந்து இந்த புதிய அரசாங்கம் வந்து அறிமுகப்படுத்தி இருக்குது. சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் இந்த குப்பைகளை அகற்றுவதில் உள்ள பிரச்சனை, எதிர்கால நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டுதான் இந்த நடைமுறையை வந்து இலங்கை அரசாங்கம் வந்து அமல்படுத்தி இருக்குது. இது ஒரு நல்ல திட்டம். வெளிநாடுகளில் வந்து இந்த ஷாப்பிங் பேக்குகளை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி பல நடைமுறைகள் வந்து பின்பற்றப்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் இலங்கையில் வந்து இந்த கழிவகற்றும் செயற்பாடுகளில் வந்து பாரிய பின்னடைவு காணப்படுறதால எப்படியாவது இந்த பொலித்தீன் பைகளின் பாவனையை குறைக்கும் நோக்கோடு தான் இலங்கை அரசாங்கம் இந்த நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்குது. இனிவரும் நாட்களில் வந்து பணம் கொடுத்து வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நிறைய பேர் வந்து இந்த பைகளை வந்து வாங்குறத வந்து குறைச்சி கொள்வார்கள். இதிலேயே ஒரு பாரிய தொகை வந்து வீழ்ச்சி அடைந்துவிடும். இப்படி படிப்படியாக வந்து இந்த பிளாஸ்டிக் பைகளின் பாவனையை குறைக்கிற முகமாகத்தான் இந்த நடைமுறையை நவம்பர் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டில் இருந்து இலங்கை அரசாங்கம் அமுல்படுத்தி இருக்குது.